ரோமர் 14:17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, சத்திய வசனங்களை கொண்டு தேவ ஆவியானவர்கள் உள்ளங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் கவனிக்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் உணர்கிறதா இருக்கட்டும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சத்தியங்களை ஆழமாக நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இது மாதிரி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறார்கள். இன்னும் நல்லா சொல்லப்போனால், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இல்லை, அவங்க பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் கூட பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ள இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்னா, அது ஏதேன் தோட்டம் மாதிரி. சில காரியங்களை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா மனசுல இது ஆழமா பதியணும் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, அது ஏதேன் தோட்டம் மாதிரி. ஏதேன் தோட்டத்தில் எல்லா நன்மைகளும் இருந்தது. எல்லா நன்மைகளும் அளவுக்கு அதிகமாக இருந்தது. பாருங்க, அங்கே எந்த தீமையும் இல்லை. ஆகவே அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் ஆதாம் அனுபவிப்பதற்கு ஆதாம் என்ன செய்யணுமா? பாருங்க, தலையில தொங்க வேண்டியதில்லை. தேவனுடைய வார்த்தையை கவனித்து அதுக்கு கீழ்ப்படிந்தவனாய் அவன் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கவனித்து அதுக்கு கீழ்ப்படிந்தவனாய் அவன் வாழுகிற வரைக்கும் ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதங்களை இலவசமாய் அவன் என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். இப்படிதான் பாருங்க, தேவன் அவனை ஏற்படுத்தி இருந்தார். அப்படித்தான் தேவன் அவனை சிருஷ்டித்திருந்தார், அவனை படைத்திருந்தார். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவனாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிற வரைக்கும் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இலவசமா என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சட்டம். இன்னைக்கும் அதுதான் பாருங்க. ஆதியில ஆதாமுக்கு என்ன சட்டமோ அதே தான் இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இன்னைக்கு அநேகர் வார்த்தையை தள்ளிட்டுட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காண்பிச்சுக்கிட்டு உபவாசிக்கிறேன் பிரதர், ஜெபிக்கிறேன் பிரதர்ன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உபவாசமும் ஜெபமும் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுக்கு சப்ஸ்டியூட் மாதிரி சொல்றாங்க. இல்லை இல்லை, கர்த்தர் சொல்றாரு, உபவாசமும் வேணாம், உன் ஜெபமும் வேணாம். நீ என்ன செய்ய? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாயிரு. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் வரும். எல்லாரும் சொல்லுவாங்க, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் வரும். பாருங்க, சவுல்கிட்ட சாமுவேல் சொல்லுகிறான், பலிகளை பார்க்கலாம் கீழ்ப்படிதலே உத்தமம். அப்பா, கீழ்ப்படியாம காமிச்சு நான் பலி செலுத்துறேன்னு சொல்லாத. உன் பலியை கர்த்தர் செய்ய மாட்டாரு, அங்கீகரிக்க மாட்டாரு. ஆனால் நீ கீழ்ப்படிவாயானால் பலி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். ராஜாங்கத்தில் உட்கார்ந்துருக்கலாம், சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கலாம், ஆளுகை செய்யலாம். ராஜாவுக்குரிய மேன்மைகளை நீ என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம் என்று சாமுவேல் பாருங்க சவுலுக்கு சொல்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் அதை அளவில்லாமல் அனுபவிக்கலாம். ஆதாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருந்தார். அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கானான் தேசத்துக்கு ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், ஆனால் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்க, கிறிஸ்தவ ஜீவியம் கானான் தேசம் என்று வேதம் சொல்லுகிறது. கானான் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கத்துட்டு கேட்டீங்கன்னா, கத்து சொல்றாரு, அதுக்கு விளக்கம் சொல்றாரு. பாருங்க, அது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. சமீபத்தில் ஒரு அடக்கத்துக்காக கடை தோட்டத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பிரதர் வந்து கடை தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நல்லா ஆண்டவர் வந்து
நல்லா விசாலமான இடத்த நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நிறைய சபைகளில் ஒரு 5 சென்ட் 10 சென்ட கலர் தோட்டத்துக்குன்னு வாங்கிட்டு அது ரொம்ப நெருக்கடியான இடம். அதில் பாருங்க மறிச்சவங்கள போய் அடக்கம் பண்ணுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ஒரு சின்ன இடமா இருக்குது. ரொம்ப ஆழமாக தோண்டி ஒரு பெட்டியை வச்சு அதுக்கு மேலே ஒரு பெட்டியை வச்சு இப்படிலாம் என்ன செய்கிறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து ஜீவ வார்த்தை ஆலயத்துக்கு நல்ல விசாலமான கலர் தோட்டத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், இது சும்மா வரல, இது காலவட்டத்தில் வசனத்தை விசுவாசித்ததுனால, வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால வந்த ஒரு ஆசீர்வாதம். எத்தனை ஆண்டுகளாக பெரிய பாஸ்டர் அந்த யாத்ராகமம் 3:8 பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பிரசங்கியாருடைய மகன் வெளியூரில் இருக்கிறான் பாருங்க. அந்த பிரசங்கியார் ஒரு நாள் என்னை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் அந்த மாதிரி மதுரையில் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன்ப்பான்னு சொன்னபோது அந்த பையன் அவங்க அப்பாவை பாட்டுக்கு கேட்டானா, அந்த யாத்ராகமம் 3:8 பாஸ்டர் சர்ச்சுக்காக போயிட்டு வந்தீங்க நானா? பாருங்க, அந்த அளவுக்கு வருஷக்கணக்கா அதை பற்றி பேசி பேசி பாருங்க, நலம் விசாலமான தேசம், நலம் விசாலமான தேசம், நலம் விசாலமான தேசம் சொல்லி 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 பாருங்க, சபை இன்னைக்கு வளாகம் விசாலமா இருக்குது, கலர் தோட்டம் கூட விசாலமா இருக்குது. இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, கிறிஸ்தவ ஜீவியமே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் சொல்லி தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட அநேக மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவ ஜீவியம் அது வனாந்தர பிரயாணம் பிரதர் அப்படின்றாங்க. நீங்க கேட்டிருக்கீங்களோ இல்லையோ, நான் கேட்டிருக்கிறேன். கிறிஸ்தவ ஜீவியம் வனாந்தர பிரயாணம். அதை எதை வச்சு சொல்றாங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் 40 வருஷம் நடந்தாங்க இல்லையா? 40 வருஷம் கழிச்சு தான் அவங்க பாலும் தேன் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க. ஆகவே அந்த அவங்க நடந்த அவங்க பிரயாணம் பண்ணின அந்த 40 வருஷங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. அவங்க சுதந்திரித்து கொண்ட அந்த கானான் தேசம் அது பரலோகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இப்படிதான் இன்னைக்கு நிறைய சபைகள் என்ன செய்யறாங்க, வியாக்கியானம் பண்ணுகிறாங்க. மக்கள் வந்து அதை அப்படியே நம்புறாங்க. கிறிஸ்தவ ஜீவியம் வனாந்தர பிரயாணம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நம்புகிறாங்க. ஆனா எபிரேயர் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, எபிரேயர் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவ ஜீவியம் 40 வருஷம் அவங்க நடந்து வந்தாங்களே அந்த வனாந்தர பிரயாணம் கிடையாது. ஏன்னா 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்களே அது வந்து அவிசுவாசத்தினாலே அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. திருப்புங்க எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 பாருங்க. மேலும் அவர்கள் 40 வருஷமாய் வருது பாருங்க, 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார், பாவம் செய்தவர்களை அல்லவா, அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டு பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார், கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, 40 வருஷமா ஒரு சந்ததி வனாந்தரத்திலே சுத்தி அலைஞ்சு கடைசியில வனாந்தரத்திலே மடிஞ்சு போயிட்டாங்க. அவருடைய பிள்ளைகள் தான் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கவனிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷமா வனாந்தரத்தில் நடந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்களாம், பாவம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது 17வது வசனத்துல. 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவிசுவாசப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, பாவம் செய்தார்கள், கீழ்ப்படியாமை காண்பித்தார்கள், அவிசுவாசப்பட்டார்கள். அதனாலதான் 40 வருஷம் என்ன செஞ்சாங்க, வனாந்தரத்தில் சுத்தி அலைஞ்சாங்களே ஒழிய இவங்க வந்து விசுவாசித்திருப்பார்களானால், கீழ்ப்படிந்திருப்பார்களானால், பாவம் செய்யாமல் இருந்திருப்பார்களானால் 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் சுத்தி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. 40 நாள்ல உள்ள போயிருக்கலாம். 40 நாள்ல தேவன் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின அருமையானவர்களே அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள போயிருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஒருத்தர் கேட்டாரு, அப்பனா அந்த 40 நாள் வனாந்தரத்தில் நடந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமா, 40 நாள் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா அது ஒரு ட்ரைனிங் பீரியடு. இப்போ நாம வேலைக்கு போறோம், இப்பெல்லாம் பாருங்க இந்த ஐடி கம்பெனி அது இதுன்னு சொல்லி மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் பாருங்க.
பல விதமான வேலைகள் இன்னைக்கு வந்துடுச்சு. கர்த்தர் மக்களுக்கு ஆசீர்வாதமாக விதவிதமான ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் யாரும் நினைத்து பார்க்காத ரீதியில் பாருங்க வேலைக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வந்திருக்கிறது. எல்லா வேலையிலையுமே என்ன பண்ணுறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா? 35 வருஷம் 40 வருஷம் வேலை செய்ய போகிற ஒரு ஆள் பாருங்க 4 மாதம் ட்ரைனிங் போயிட்டு வர்றாரு இல்லையா? 6 மாதம் ட்ரைனிங் போயிட்டு வர்றாரு. அந்த 6 மாதம் ட்ரைனிங் அவசியம், கவனிங்க. அது பின்னால் வர்ற வேலைக்கு அது ரொம்ப உறுதுணையாக செய்யும் இருக்கும். அதே போல் பாருங்க 40 வருஷம் இவங்க வனாந்திரத்தில் நடப்பது ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் தங்களுடைய முயற்சியிலே வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க, தங்களுடைய பிரயாசத்தினாலே வந்திருக்கிறாங்க. இப்போ எல்லா நன்மைகளுக்கும் அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கும்படி ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் என்னுடைய கைப்பிரயாசம், என்னுடைய பலன், என்னுடைய முயற்சி, என்னுடைய பிரயாசம், இதை பாருங்க அஸ்திபாரமா வச்சு அப்படி வாழ்ந்துட்டு வந்தவங்க இப்ப கர்த்தரை விசுவாசித்து வாழுகிறார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எல்லாரும் சொல்லுவோம், நான் நீதிமான், நான் விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் நீதிமான், நான் விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். அப்ப பாருங்க, கிறிஸ்தவ ஜீவி விசுவாசத்தினால பிழைக்கிற ஒரு ஜீவியம். இப்போ கர்த்தருக்குள்ள வந்தாச்சு, விடுதலை ஆகியாச்சு, வனாந்தரத்துக்கு வந்தாச்சு, செங்கடெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போ சாப்பாட்டுக்கும் கர்த்தரை தான் விசுவாசிக்கணும், குடிக்கிற தண்ணிக்கும் கர்த்தரை தான் விசுவாசிக்கணும், போட்டுக்கிற வஸ்திரத்துக்கும் கர்த்தரை தான் செய்யணும், விசுவாசிக்கணும். பாருங்க, நல்ல கால சூழ்நிலைக்கும் கர்த்தரை தான் விசுவாசிக்கணும். பகல்ல வெயில் அடிச்சா மேகஸ்தம்பத்தை அவர் தான் கொடுக்கணும், ராத்திரியில ரொம்ப பனியா இருந்துச்சுன்னா அக்கினி ஸ்தம்பத்தை அவர் தான் செய்யணும், கொடுக்கணும். எல்லா விரோதிகளுக்கும் அவர்களை பாதுகாக்கிறது அவர் தான் பாதுகாக்கணும். எதிரிகள் மத்தியில வெற்றியை கொடுப்பது அவர் தான் கொடுக்கணும். பாருங்க, வனாந்தரத்தை கடந்து கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க செய்வதும் அவர் தான் செய்யணும். எல்லாம் அவரிடத்துல தான் வருகிறது. அப்ப அவரை முற்றிலும் சார்ந்து விசுவாசித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு உண்டான ட்ரைனிங் தான் 40 நாள். நல்ல ஆட்களாக இருந்தாங்கன்னா ட்ரைனிங்கை நல்லா டக்குன்னு எடுத்துக்கிட்டு கரெக்டாக போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணாங்கன்னு பார்க்குறோம், பாவம் செய்தார்கள்னு பார்க்குறோம், கீழ்ப்படியாமை காண்பித்தார்கள்னு பார்க்குறோம், அவிசுவாசப்பட்டார்கள்னு பார்க்குறோம். அதனுடைய விளைவு தான் 40 வருஷம் பாருங்க, போன இடத்துலையே போய் திரும்ப திரும்ப சுற்றி 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 அலைஞ்சாங்க. கர்த்தர் வச்சிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்காம விட்டுட்டாங்க. கவனிங்க, அப்ப அவர்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைஞ்சு தெரிஞ்சது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. எத்தனை பேர் நான் சொல்றது வழங்குது? 40 நாள்ல அவங்க வனாந்தரத்தை கடந்து கானான் தேசத்தை சுதந்திரிப்பது தான் கர்த்தருடைய சித்தம். அப்ப இவங்களுடைய மிஸ்டேக். இதை போய் பைபிள்ல கிளீனா போட்டது இல்லையா, நம்ம எபிரேயர்ல பார்த்துட்டோம். இதை போய் எபிரேயர் 3 சரியா படிக்காம என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையே வனாந்தர பிரயாணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வளர்ந்து வந்த காலத்தில் பாருங்க, எங்கள் அப்பா, நான் இந்த லீவுக்கு எங்கள் ஊருக்கு போயிருக்கும்போது எங்கள் அப்பா பாருங்க, இந்த ஃபீபா ஸ்டேஷன் சொல்லி ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். அது காலையில் கரெக்டாக 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபீபா ஸ்டேஷன், அதாவது FEEBA, அதாவது ஃபார் ஈஸ்ட் எவாஞ்சலிக்கல் ப்ராட்காஸ்டிங் அசோசியேஷன் சொல்லி ஒரு நெட்வொர்க் பாருங்க, இந்த ரேடியோ நெட்வொர்க்கு. அவங்க 7 மணிக்கு பாருங்க இந்த ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிப்பாங்க. 7லேருந்து 7:15 வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம், 7:15லேருந்து 7:30 வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம், 7:30லேருந்து 7:45 வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அப்புறம் தொடர்ந்து நடக்கும்னு நினைக்கிறேன், 8 மணி 8:30 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா 7:45 ஆஃப் பண்ணிடுவார். 3 ப்ரோக்ராம் தான் கேட்க முடியும். அவர் 7:45 வீட்டை விட்டு கிளம்பிடுவார், வேலைக்கு கிளம்பிடுவார். நான் அங்கே லீவுக்கு போயிருக்கும்போது அந்த 3 ப்ரோக்ராம் ஓடும் பாருங்க. அதில் ஒரு ப்ரோக்ராம், வாரத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் என்னன்னா பாலைவன சோலை. அது இப்போ இருக்குதான்னு தெரியல எனக்கு. அந்த ப்ரோக்ராமுடைய பேரே பாலைவன சோலை. அது ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லுவாங்க, இந்த வனாந்தர பிரயாணத்தில் களைத்து விட்டீர்களா? அப்படியானால் இன்றைக்கு
இந்த சோலையில் சற்று இளைப்பாரி மறுபடியும் உங்கள் வனாந்திர பிரயாணத்தை தொடருங்கள் அப்படின்னு தான் அந்த ப்ரோக்ராம் என்ன செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. இதை நான் திரும்ப 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 கேட்டதுனால நான் என்ன யோசித்தேன், ஐயோ கிறிஸ்தவ வாழ்க்கையே வனாந்திர பிரயாணம் தான் போல, இயேசுநாதரை நம்பி வாழ்கிற வாழ்க்கையே வனாந்திர பிரயாணம் தான் போல மனசுல பதிஞ்சிருச்சு பாருங்க. ராங்கான காரியங்கள் மனசுல பதியாம இருந்தா நல்லது. பாருங்க, அப்படி மனசுல பதிஞ்சிருச்சு. நல்ல வேளை பாருங்க, சரியான சபைக்கு வந்து சேர்ந்தேன் நான். பெரிய பாஸ்டர் நல்ல கிளீனா நினைச்சிட்டாரு. எபிரேயர் 3:17-18-19 விளக்கி சொல்லிட்டாரு. வாலிபனா இருந்த காலத்துல அவங்க ஏன் வனாந்தரத்தில் 40 வருஷம் சுத்தி தெரிஞ்சாங்கன்னா, அது அவங்க பாவம் செஞ்சாங்க, கீழ்ப்படியாம காமிச்சாங்க, அவிசுவாசப்பட்டாங்க. அதனுடைய விளைவு தான் அவங்க சுத்தி அலைஞ்சாங்களே ஒழிய, அவங்க விசுவாசிச்சிருந்தாங்கன்னா, கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா, அவங்க வந்து பாவம் செய்யாம தங்களை காத்து கொண்டிருந்தாங்கன்னா, அவங்க வந்து 40 நாள்ல நினைச்சிருக்கலாம் பாலும் தேன் ஓடுற தேசத்துக்குள்ள பிரவேசித்திருக்கலாம்னு சொல்லி பாஸ்டர் சொன்ன மாத்திரத்தில் நான் சொல்றேன், அப்படியே ஒரு 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்ச மாதிரி எனக்குள்ள. ஐயோ, இந்த பாலைவன சொல்லையவே நம்ம கேட்டுருக்க கூடாதுன்னு கவனிங்க. அப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு. அப்புறம் விசுவாசி நல்ல வேலை பாருங்க, இல்லைன்னா நானும் வனாந்தரத்தில் சுத்தி அலைஞ்சிருப்பேன். நான் சுத்தி அலையாம பாருங்க இந்த கானான் தேசத்துக்குள்ள நினைச்சிட்டேன், பிரவேசிச்சுட்டேன். அதுக்கு காரணமே சத்தியத்தை குறித்த ஒரு வெளிச்சம்தான். கவனிங்க, அப்ப இவங்க சொல்ற மாதிரி கிறிஸ்தவ ஜீவியம் அது வந்து வனாந்தர பிரயாணம் கிடையாது, அது கானான் தேசம். எல்லாரும் சொல்லுவாங்க, என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இன்னொரு முறை சொல்ல, என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இன்னொரு முறை சொல்ல, என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் அப்படிதான் இருக்கணும். அதுதான் தேவனால் திட்டமிடப்பட்ட ஒன்று. மோசே கூட அதை பற்றி உபாகமத்திலே விதமாக பேசுகிறார். திருப்புங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6:10-11 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போதும், உன்னை நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 13ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. பாருங்க, இதுதான் இந்த கானான் தேசம். பாருங்க, கானான் தேசத்துக்குள்ள கர்த்தர் இவங்களை கொண்டு வருகிறார். இது என்னமோ இவங்க கற்பனை பண்ண ஒரு உலகம் கிடையாது, இவங்க விரும்பின ஒரு உலகம் கிடையாது. கர்த்தர் இவங்களுக்காக ஏற்படுத்தின ஒரு அருமையான தேசம். அந்த தேசத்துல என்ன இருந்துச்சா, கட்டாத வசதியான பெரிய பட்டணம். மதுரை பட்டணத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லணும். எத்தனையோ ஜனங்கள் பாருங்க கிராமத்தில் இன்னும் ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லாத கிராமத்தில் எத்தனையோ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, வாழுகிறாங்க. ஆனால் நாம் நல்ல ஒரு பட்டணத்தில் என்ன செய்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மதுரைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஒரு உள்ளம் எப்போதும் நன்றியினால் நிறைந்திருக்கும்படி தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஏன்னா இது கர்த்தர் நமக்கு கொடுத்த பட்டணம் இல்லையா? அவங்க இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணத்தையும், அப்புறம் பாருங்க, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும். வீடுகள் வந்து நான் கட்டினேன் அப்படி சொல்லக்கூடாது. பாருங்க, ஒருவேளை நீங்க கட்டியிருக்கலாம், ஆனா வீட்டை கட்டக்கூடிய பொருளாதாரத்தையும் பலனையும் பாருங்க, வாய்ப்புகளையும் அனுகூலங்களையும் மனுஷருடைய உதவிகளையும் தேவனுடைய ஒத்தாசைகளையும் கொடுத்தது கர்த்தர். இருக்கிறீங்களா? அப்படி கர்த்தர் கொடுத்ததுனால தான் நல்ல வீடு கட்டி இருக்கிறீங்க, நல்ல வீட்டில் என்ன செய்றீங்க, குடி இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்க பட்டணத்துக்காக உமக்கு நன்றி, எங்க வீட்டுக்காக உமக்கு நன்றி. பாருங்க, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும். சிலருக்கு பாருங்க நல்ல வீடு இருக்கும், நான் வீட்டுக்காக ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க.
என்ன இருதயமோ எனக்கு தெரியல. கல்லான இருதயமா இருக்கு அநேகருடைய இருதயம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நன்மையும் பார்க்கும்போது நம் கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். இருக்கிறீங்களா? கீத் மூர்னு ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, காலையில எந்திரிச்சு பாருங்க, அவருடைய வீட்டினுடைய கர்ட்டனை திறந்து விடுவாராம். அந்த கர்ட்டனை திறந்து விடும்போதே, ஆண்டவரே எங்க வீட்டுக்காக நன்றி, கர்ட்டனுக்காக உமக்கு நன்றி. அது தானா வந்துருதுன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு ஒரு உணர்வுள்ள இருதயம் பாருங்க. சிலருக்கு உணர்வில்லாத கல்லான இருதயமா இருக்குது. கர்த்தரால கூட அந்த இருதயத்தை மாற்ற முடியல. ஆனா உணர்வுள்ளவர்கள் எதை பார்த்தாலும் நன்றி சொல்வார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், பாருங்க, கிணறை யாருனோ தோண்டி வச்சிருக்கிறான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக. வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் எவனோ ஒருத்தர் நட்டி வச்சிருக்கிறான். ஆனா அது இவங்களுக்கு வந்துருக்குது, கிடைக்குது. நல்லா கவனிங்க, விசுவாச ஜீவியம் அருமையான கர்த்தருக்கு நீங்க உண்மையை காண்பிச்சீங்கன்னா இதெல்லாம் அப்படியே உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். இது கர்த்தருடைய பலத்தினால, இவன் பலத்தினால இல்ல, கர்த்தருடைய பலத்தினால, கர்த்தருடைய கிருபையினால, அவர் கொடுத்த கரையத்தினால, அவருடைய தியாகத்தினால, அவருடைய அன்பினால, அவருடைய இரக்கத்தினால இந்த நன்மைகள்லாம் நமக்கு இலவசமாய் நமக்கு வந்து கிடைக்கிறது. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அதுதான் கல்வாரி சிலுவை. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் அஸ்திபாரம் ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கல்வாரி சிலுவை. சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி அருமையானவர்களே வலிகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தன் விளைவாக இன்னைக்கு எல்லா நன்மைகளும் நம்ம என்ன செய்யறது? தேடி வருகிறது. ஆகவே பாருங்க, எதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு, பெருமை பாராட்டுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. கர்த்தருடைய கல்வாரியை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு எல்லாம் இருக்கிறது. அப்ப பாருங்க, இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். 12வது வசனம், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடிமைப்பட்டிருந்த தேசத்தை மறந்துடாத. டிடி ஜேக்ஸ் வந்து ஒரு பிரசங்கர் அடிக்கடி சொல்வாரு, டோன்ட் ஃபர்கெட் ஹூ பிளஸ்ட் யூ. யார் உன்னை ஆசீர்வதித்தார் என்பதை மறந்து விடாதே. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே எளிதாக மறந்துடுறோம், அல்ல லேசா மறந்துடுறோம். அம்மாமாருக்கு தெரியும், கிச்சன்ல அடுப்புல பால் சட்டியை வச்சுட்டு மறந்துடுறோம். செல்போன் பாருங்க, பிளக்இன் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாம மறந்துடுறோம். பாத்ரூம்ல சில நேரங்களில் தண்ணியை திறந்து விட்டுட்டு என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். இங்கிட்டு போறதுக்குள்ள மறந்துடுது, டக்கு டக்குன்னு மறந்துடுறோம் நாம. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், நீ அடிமைப்பட்டிருந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் அருமையானவர்களை கர்த்தரை பற்றும் நினைவோடு நாம் வாழ்வோமானால் அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அந்த வாழ்க்கை பாருங்க, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக, திருப்தி நிறைந்த வாழ்க்கையாக அது இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்புறம் பாருங்க 13வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து, எல்லாரும் சொல்லலாம், அவருக்கே ஆராதனை செய்து, அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. ஏன்னா இத்தனை ஆசீர்வாதங்களும், பெரிய வசதியான பெரிய பட்டணம், நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடு, வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவு, நடாமல் நடப்பட்டிருக்கிற, நீங்க நடாத திராட்சை தோட்டம், நீங்க நடாத ஒலிவ தோப்பு, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. இன்னைக்கு அப்படிதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீதிமான்கள் கர்த்தரை தேடுகிறாங்க, கர்த்தரை பிரியப்படுத்துறதுல அவங்க முனைப்பா இருக்கிறாங்க. கர்த்தரிடத்தில் ஜெபிக்க, கர்த்தரோட ஐக்கியம் கொள்ள, கர்த்தரை துதிக்க, உயர்த்த, அவருக்கு ஆராதனை செய்ய இதுல தீவிரமா இருக்கும்போது இவங்களுக்கு வேண்டிய நன்மைகளை எங்க இருந்தோ பாருங்க தேவ ஆவியானவர் செய்யறாரு, கொண்டு வருகிறார். இதுதான் அருமையானவர்களே கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஸ்லாக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் எழுதப்படுகிறது, பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. எந்த பாவியோ பிரயாசப்பட்டு இருக்கிறான், யாருக்குன்னா நீதிமான்களுக்காக. நாம கர்த்தருக்கு முன்பாக அருமையானவர்களே உண்மை உத்தமமாய் நடக்கும்போது எல்லாம் நமக்கு கையில் வந்து சேர்ந்துருது பாருங்க. இந்த தேனி வந்து தேன் எடுக்கும்போது அதுக்காக தான் எடுக்குது, உங்களுக்காக எடுக்குது.
ஆ? அதுக்காக தான் எடுக்குது. ஆனா குடிக்கிறது மனுஷன். அத எடுத்துட்டு வந்து என்ன செய்றான்? குடிக்கிறான். அந்த மாரி சில ஆட்கள் பிரயாசப்பட்டு பாருங்க, பாவிகள் பிரயாசப்படுறாங்க. அந்த வ கானான் தேசத்துல 7 ஜாதிகள் இருந்தாங்கன்னு போட்டிருக்குது. எல்லாம் பாவி பயலுக. அ அக்கிரமக்காரனுங்க. கர்த்தருக்கு அடாத காரியத்த செய்றவனுங்க. கர்த்தர் பார்த்தாரு, இப்படிப்பட்ட பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிச்சு அனுபவிக்க கூடாது. முதல்ல இத விட்டு வெளியேறு. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வெளியேறு. என் பிள்ளைகள் வர்றாங்க. அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? இத சுதந்தரித்துக் கொள்ள போறாங்க. கவனிங்க, கர்த்தருடைய உள்ளம் அப்படிதான். ஆகவே அருமையானவர்களே, ஆசீர்வாதம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆனா 1008 வழியில கர்த்தர் திறந்து அருமையான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ போவோம். உபாகமம் 8க்கு போங்க. உபாகமம் 8 7ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். என்ன அருமையா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கெட்ட தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார்னு போடல. என்ன தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார்? நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ண. அப்ப கிறிஸ்தவ ஜீவியம் என்பது என்ன? நல்ல ஜீவியம், நன்மைகளால் நிரப்பப்பட்ட நல்ல ஜீவியம். நல்ல தேவன் இருக்கிறாருங்க. நன்மைகளை பொழிந்தருகிற நல்ல தேவன் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல அவர் வந்து உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். நன்மை நடக்குமா அப்படின்னா நான் சொல்றேன், ஷியோர், நிச்சயமா நடக்கும். இதுக்கு வந்து ஒரு கிளிகிட்ட போய் ஜோசியம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, மக்கள் கிளி ஜோசியக்காரன் நாடுறதுக்கு காரணமே நல்லது நடக்குன்னு சொல்லிட மாட்டானா அப்படின்றதுல தான் நிறைய போய் என்ன செய்யறாங்க? கிளி ஜோசியம் பார்க்குறாங்க. ஆனா வேதம் சொல்லுறது, நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். எத்தனை பேருங்க நீதிமான்கள்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஏன்னா நல்ல தேவன் இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை அவரால் ஏற்படுத்தப்பட்ட நல்ல வாழ்க்கை. மனசுல ஆழமா பதிக்கணும். என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் நல்ல ஜீவியம். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். இந்த நல்லன்ற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்புல சொல்றாங்க, ஒரு 7-8 அர்த்தம் சொல்றாங்க. அது ஒரு நாளைக்கு எடுத்துட்டு வரேன் நான். ரொம்ப அருமையா இருக்குது. இனிப்பான தேசம், திருப்தியான தேசம், நிரம்பி வழிகிற தேசம், அப்படிலாம் பல அர்த்தங்கள் இருக்குதான் பாருங்க. அந்த அர்த்தம் அவ்வளவு அர்த்தங்களை உள்ளடக்கிய வார்த்தை தான் அந்த நல்ல என்கிற வார்த்தை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். வாசிக்கும் போதே ஏச்சு வருது இல்லையா? எப்படிப்பட்ட தேசத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பேற்பட்ட நன்மைகள் நிறைந்த ஜீவியம் என்பதை நாம வந்து வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பாருங்க 9வது வசனம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதுமான தேசம். ஒரு குறைவும் இருக்காதான். யோசிக்கிறீங்களா? ஐயோ, அந்த மாதிரி ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் இன்னும் வரலையே, அந்த குறைவு இருக்குதே, இந்த குறைவு இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, எல்லா குறைவும் மாறி போயிடும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லா குறைவும் மாறிடும். இந்த குறைவுகளை விரட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி சத்தியங்களெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதுமான தேசம். ஒரு குறைவு இருக்காது. கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லி தமிழ்ல போட்டாங்க. சரியான மொழிபெயர்ப்பு, கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. எல்லாரும் 3 முறை சொல்லுவோம். கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. பாருங்க, அது ஒன்றும் குறைவுபடாத தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கப்படத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இந்த ஸ்தோத்திரம் துதி என்பது அருமையானவர்களே, அது நம்முடைய ரெஸ்பான்ஸ். கர்த்தர் இவ்வளவு பிளான் பண்ணி,
கர்த்தர் இவ்வளவு திட்டம் போட்டு எதிரிகள்லாம் விரட்டி அடிச்சுட்டு இவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறாருன்னா பாருங்க, அவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா, இந்த துதியும் ஸ்தோத்திரமும் நிறைஞ்ச ஒரு உள்ளம் தான். நான் அடிக்கடி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் இன்னும் உம்மை துதிக்கிறவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும், நான் இன்னும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும். கவனிங்க, இந்த துதி ஸ்தோத்திரம் அவைகளினால் நம்முடைய உள்ளங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, கர்த்தருக்கு நமக்கு கொடுப்பதுல அது அவர் ரொம்ப பிரியம்தான். அதுல அவர் பிரேக் போடுறதே கிடையாது. ஏராளம் கொடுக்கிறார் நமக்கு. ஆனா நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது நன்றியை எதிர்பார்க்கிறார், துதியை எதிர்பார்க்கிறார், ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றியையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிற ஒரு ஆவிக்குரிய மனுஷியாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், எந்த குறைவு செய்யாது இருக்காது. எல்லா குறைவு செஞ்சிடும், ஓடி போயிடும். அப்ப கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஏதேன் தோட்டம், கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கானான் தேசம் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம ரோமர் 14:17 3 முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். அதுல ஒண்ணு நீதி, அடுத்தது சமாதானம், அடுத்தது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். நீதியை குறித்து கொஞ்சம் பார்த்தோம், சமாதானத்தை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். இப்ப சமீபத்துல பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தேவனால் வருகிற சந்தோஷம், ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷம் இருக்குது. இதுதான் பாருங்க, மனுஷனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரிஜினல் சந்தோஷம். கவனிங்க, தேவனோடு இணைகிறது மூலமாக, தேவனோடு உறவு கொள்கிறது மூலமாக, தேவனோட ஐக்கியம் கொள்கிறது மூலமாக மனுஷனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்குது. இதை போல அருமையானவர்களே ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. பாக்கி எல்லாமே டூப்ளிகேட் தான். மனுஷன் இன்னைக்கு தேவனை விட்டு பிரிஞ்சு கிடக்கிறதுனால, பாவத்து நிமித்தமாக தேவனை விட்டு பிரிஞ்சு கிடக்கிறதுனால இந்த டூப்ளிகேட் சந்தோஷத்தை தேடி என்ன செய்யறான், ஓடுறான். பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஓயாம என்ன வருதுன்னா, அத்தனை கோடி கஞ்சாவை பிடிச்சிட்டாங்க, இத்தனை கோடி கஞ்சாவை பிடிச்சிட்டாங்க, இதுதான் வருது. ஏன் கஞ்சாவை தேடி ஓடுறான் மனுஷன்? கஞ்சாவை கடத்துறதுல ஏன் ரொம்ப தீவிரமா இருக்கிறான்னா பாருங்க, இதுதான் இது ஒரு அனித்தியமான ஒரு பாவ சந்தோஷம் அதுக்குள்ள இருக்குது. மனுஷன் அதை என்ன செய்யறான், நாடுகிறான். ஏன்னா ஒரிஜினல் சந்தோஷம் அவனுக்குள்ள இல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் அவருடைய ஒரிஜினல் சந்தோஷத்தை நமக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? என் சாட்சியை நான் அடிக்கடி முன்னால சொல்லுவேன், இப்போதான் கொஞ்சம் குறைச்சிட்டேன். பாருங்க, நான் வாலிபனா இருந்தப்போ பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் தான் கிட்டத்தட்ட குடியிருப்பேன். நான் அங்கேயே படுத்து கிடப்பேன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சினிமாவுக்கு அடிமைன்னா அது மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குது. அதனால அதை நாடி ஓடுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருந்தது. மெய்யான சந்தோஷம் எனக்கு கிடைக்கல, மெய்யான திருப்தி எனக்கு கிடைக்கல. ஆகவே உலகம் கொடுக்குற அந்த சந்தோஷத்துக்கு பின்னால் என்ன செஞ்சேன், ஓட ஆரம்பித்தேன். வாலிபனாக இருந்தபோது கிட்டத்தட்ட அதுக்கு அடிமையாகவே ஆயிட்டேன். அனித்தியமான அந்த பாவ சந்தோஷத்துக்கு அடிமையாக இருந்தேன். பாருங்க, நல்ல வேளை இயேசு என்னை சந்தித்து ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட நாளில் பாருங்க, ஒரு இனம் புரியாத சந்தோஷம் என் உள்ளத்துக்குள்ளே வந்ததை நான் உணர்ந்தேன். நான் வந்து அட்டன் பண்ண அந்த சர்வீஸ்லையும் சரி, அதை தொடர்ந்து வந்த சில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளையும் சரி, பெரிய பாஸ்டர் ஒரு பாட்டு பாடுவார். என்ன பாட்டுன்னா, நேசர் இயேசுவின் மாறாத அன்பு பாவி என்னை மீட்டு கொண்டதால் ஆகாயத்து பறவைகளைப் போல ஆடியே பாடிடுவேன்னு சொல்லி பாருங்க, அந்த பாட்டு இன்னைக்கும் பாடுறாங்க. பாருங்க, அந்த பாட்டை கிட்டத்தட்ட தொடர்ந்து பெரிய பாஸ்டர் பாடுவார். உண்மையாகவே பாருங்க, இயேசுநாதருடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி வானத்தில் பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. அதுக்கு முன்னாடி உலக பிரகாரமான சந்தோஷத்தை நாடி ஓடி இருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. அதனால ஒவ்வொரு ஆராதனையிலையும் அதை ரொம்ப அனுபவிச்சேன். பாருங்க, இயேசுநாதருடைய கையை பிடிச்சிக்கிட்டு வானத்தில் அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க.
சந்தோஷத்தின் உச்சகட்டம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான அனுபவத்தை நான் அடைந்தேன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 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 சந்தோஷம்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். அது பரலோக சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். பேதுரு அதை பற்றி சொல்லும்போது, சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமான சந்தோஷம். எல்லாரும் சொல்லுவோம், சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமான சந்தோஷம். அதான் பாருங்க ரட்சிப்பின் சந்தோஷம். ஆனா பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அந்த சந்தோஷம் கிடைச்சிருச்சு. ஆனா சினிமாவுக்கு போயே பழகியாச்சு. பார்த்தீங்களா, ஒரு வாலிப பையன் நான், ஒரு 18 வயசு டீனில் இருக்கிறேன். அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸை உடனே கட் பண்ண முடியல. ஆகவே அவனுடைய அசோசியேஷன் இன்னும் இருக்க தான் செஞ்சு. என்ன பண்ணானுங்க, அவனுங்களோட சேர்ந்து அவனுடைய இழுவைக்கு உட்பட்டு ஒரு வாட்டி பாருங்க, நான் சினிமாவுக்கும் திரும்ப ஓடி போயிட்டேன். ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. நினச்சி பார்த்தா இப்படிலாம் இருந்திருக்கிறோமேன்னு சொல்லி யோசிப்பேன் நான். அங்கே போய் சினிமா தேட்டரில் கவுண்டரில், அது ரோட்டு மேலே பாருங்க, கவுண்டரில் எல்லோரும் கீழே நின்றுட்டுருக்காங்க, நானும் நின்றுட்டுருக்கிறேன். என் உள்ளத்துக்குள்ளே ஒரு எண்ணம் வருது பாருங்க. என்னென்னா, இந்த ரோட்டில் பாஸ்டர் வந்துட்டாருன்னா என்ன செய்வார்? பெரிய அவமானமாக போயிருமே உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எண்ணம் வருது எனக்கு. அதனால ரோட்டு பக்கம் தான் இப்படி திரும்பி நின்றுக்கிட்டேன், சவத்து பக்கமாக. பாருங்க, டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போய் சினிமா ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பாருங்க, போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையாகவே நான் சொல்லுறேன், சினிமாவை என்னால் பார்க்கவே முடியல, சுத்தமாக பார்க்க முடியல. அங்கே என்னமோ வசனம் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே வசனங்கள் வேற ஓடிட்டு இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இங்கே வசனங்களா சொல்லிட்டு இருக்கிறாரு. கடைசியில் என்னால் பார்க்கவே முடியல. பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஆள்கிட்ட போய் அந்த பிரியாணியை எடுத்துட்டு கஞ்சியை வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னால் யார் சாப்பிடுவா? எனக்கு கஞ்சியே வேணாங்க, பிரியாணியை கொடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏற்கனவே பரலோக சந்தோஷத்தை தேவன் கொடுத்துட்டாரு. இப்போ இந்த சந்தோஷம் எதுக்கு? இது உப்பு இல்லாத கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே இருந்துச்சு ஓடி வந்துட்டேன் பாருங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹாய் பாய் சொல்லிட்டு ஓடியாந்துட்டேன் நான். அன்னைக்கு விட்டது தான். அதுக்கு பிறகு அந்த பக்கம் திரும்பியே பார்க்கல. ஏன்னா விலையேறப்பட்ட மகிமையினால் நிறைந்த சொல்லி முடியாத சந்தோஷத்தை கர்த்தர் ஏற்கனவே உள்ளத்தில் நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. தேவன் அந்த சந்தோஷத்தை நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு இல்லையா? திருப்புங்க ஒரு சில வசனங்கள். சங்கீதம் 63:5. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்பு உள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்க அமர்ந்திருக்கும் போது, அவரை ஆராதனை செய்யும் போது பாருங்க, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். இந்த மாதிரி ஒரு திருப்தியை உலகம் கொடுக்கவே முடியாது. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். சர்ச்சுக்கு வந்துட்டா மற்றவங்க பாடும்போது பாட்டு தானா வருது இல்லையா? தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்த மாத்திரத்தில் பாட்டு உள்ள இருந்து தானா வருகிறது. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். இப்போ 65ஆம் சங்கீதத்துக்கு போங்க. 65ஆம் சங்கீதம் 4வது வசனம் பாருங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் என்ன செய்வோம்? திருப்தியாவோம். சர்ச்சு பாருங்க, ஆராதனை, அங்கே சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலோசனை, இதெல்லாம் பாருங்க நம்மை பெரிய அளவிலே திருப்திப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று சொல்லுகிறான். ஆலய ஆராதனை, கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதனால் வருகிற சந்தோஷத்தை போல ஒரு சந்தோஷத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 122. சங்கீதம் 122 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன். அப்பா, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, ஆலயத்துக்கு போறோம்னா
எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்க போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தருடைய ஆவினால் நிரம்ப போகிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். அடே அப்பா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். சங்கீதம் 44 4ஆம் வசனம் பாருங்க. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து இப்பெல்லாம் 2 வீலர்ல வந்துடுறோம், நம்ம கார்ல வந்துடுறோம், சர்ச் பஸ்லயாவது வந்துடுறோம் அட்லீஸ்ட், இல்லையா? அவங்க காலத்தில் நடந்து தான் போனாங்க. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. பாருங்க, தாவீதுக்கு சில பிரச்சனைகள், அது நிமித்தமாக பாருங்க சர்ச்சுக்கு போக முடியல, தேவனை ஆராதிக்க முடியல. அப்படிப்பட்ட நெருக்கடியான நாட்களில் பாருங்க யோசித்து பார்க்குறான், ஐயோ முன்னால நான் ஆட்களோட சேர்ந்து நடந்து களிப்பும் துதியுமான சத்தத்தோட ஆலயத்துக்கு போய் வருவேனே. அதெல்லாம் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கிறான் பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற சந்தோஷத்தை போல ஒரு சந்தோஷத்தை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா பரலோகமே இங்கே தான் இருக்குது. ஹலோ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பாருங்க, எங்கள் கூட ஒரு ஐயா ஒருத்தர் ஜாயின் பண்ணார். எங்கள் கூட ஜாயின் பண்ணி, ஐயானா முத்துசாமி ஐயா கிடையாது, இன்னொருத்தர் பாருங்க, எங்கள் கூட ஊழியத்துக்கெலாம் வருவார். நாங்கள் தெரு பிரசங்கத்துக்கெலாம் போவோம், தெருவில் போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். அந்த பிரசங்கத்துக்கெலாம் வருவார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரியோட மேனேஜர் அவர். ஆனால் ரட்சிக்கப்பட்டு எங்களோட பாருங்க, அவர் குடும்பஸ்தான், ஆனால் எங்களோட வாலிபராக ஆகிடுவார். நாங்கள் எல்லோரும் தெரு பிரசங்கத்துக்கு போவோம். ஆலய ஆராதனை முடிஞ்ச உடனே நாங்கள்லாம் வாலிபர்களாக நின்றுட்டு இருக்கும்போது அவரும் எங்கள் கூட சேர்ந்துக்கிடுவார். நல்லா ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாருங்க. ஆகவே ஒரு நாள் ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் வாலிபர்களாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தோம் பாருங்க. இவர் முன்னால் உட்காந்துருந்தார் போல. அங்கேருந்து முடிஞ்ச உடனே ஓடி வந்தார். ஓடி வந்து பிரதர்ஸ் அப்படின்ட்டு கை கொடுத்தாரு. கை கொடுத்துட்டு சொல்கிறாரு, பரலோகமே நம்ம ஆலயத்தில் தான் பிரதர் இருக்குது அப்படின்னாரு. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இன்னைக்கு அனுபவிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆலயம் அருமையான சந்தோஷமான ஒரு இடம். ஏன்னா ரட்சிப்பின் சந்தோஷம் இங்கே தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவர்கள் பாருங்க, தேவ சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் ஆலயத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான கூட்டத்தை பாருங்க வெளியே கிளப்லலாம் பார்க்க முடியாது. அல்லது வெளியே கூடுறாங்களே மண்டபத்தில், அது இதுன்னு கூட்டம் கூடுறாங்களா, அதுகளெல்லாம் இந்த மாதிரி சந்தோஷத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஏசாயா 56:7, ஏசாயா 56:7 பாருங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இந்த வசனத்தை அப்படியே இயேசு பாருங்க சுவிசேஷங்களில் மேற்கோள் காண்பிக்கிறார். என் வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அதை கல்லறுக்கு ஆக்கினீர்களே அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறாரு. கவனிங்க. அப்ப ஜெப வீட்டை பற்றி பேசும்போது என் ஜெப வீட்டிலே அவர்களை என்ன செய்வேன், என்ன செய்வாராம், மகிழ பண்ணுவார். மகிழ்ச்சியான ஒரு இடம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடம்தான் பாருங்க தேவனுடைய வீடு, ஜெப வீடு. அதனால தான் அந்த கெட்டகுமாரன் அப்பாவோட சேர்ந்தப்போ வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த வீட்டில் பாருங்க சந்தோஷம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கீத வாத்தியம், நடன கழிப்பு, அது மட்டும் இல்லை கொளுத்த கந்து அடித்து விருந்து போடுறாங்க பாருங்க. அப்போ சந்தோஷமா இருக்கிறாரு, அப்பாவோட சேர்ந்த இளைய மகன் சந்தோஷமா இருக்கிறான், வேலைக்காரங்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ரொம்ப பாருங்க வீடே சந்தோஷம் நிறைந்த வீடா இருக்குது. திருமண வீட்டில் இருக்கிற சந்தோஷம்லாம் பக்கத்திலே வராது. அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, ஆனால் அந்த சந்தோஷம்லாம் இங்கே வர அதுக்கு ஒரு நாள் இருக்கும், மறைஞ்சு போயிடும். ஆனால் இது சபை என்பது அருமையான தேவ சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு இடம். வந்தால் பாருங்க சந்தோஷத்தை கொஞ்சம் வாங்கிட்டு போகிறோம்,
சந்தோஷத்தினால் கூட கொஞ்சம் என்ன செய்கிறோம், நிரப்பப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. இப்போ கவனிங்க, இந்த கர்த்தருடைய வீட்டில் சில ஆட்கள் பாருங்க இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம விட்டுறாங்க. யாருங்க அவரு? அப்படிப்பட்ட ஆட்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வீட்டில் கர்த்தருடைய சந்தோஷத்தால் நிரப்பப்படாத ஆட்கள் யார் தெரியுமா? மதவாதிகள். சட்டத்திட்டங்களை ரொம்ப பெருசா நினைப்பாங்க, மத சடங்காச்சாரங்களை ரொம்ப பெருசா நினைப்பாங்க. அது அப்படி இருக்கணுமாக்கும், இது இப்படி இருக்கணுமாக்கும். அவங்கெல்லாம் செருப்பு போட்டு வர்றாங்க பிரதர் அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. செருப்பு போட்டு எப்படி ஆளுது? இவங்களுடைய இது என்னன்னா, அது தப்பு இது தப்பு, அவங்க தப்பு இவங்க தப்பு, அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது. இதுதான் இந்த மதவாதிகள் இருக்கிறாங்களே. அதனால தான் பாஸ்டர் சாம் ரொம்ப அருமையா சொல்லுவார், இந்த மதவாதிகளுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்குது. யானைக்கு மதம் பிடிச்சிருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மதம் பிடிச்சிருக்குது. அவங்க தப்பு இவங்க தப்பு, அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது, இப்படியே சொல்லி கிடப்பாங்க. இவங்க வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல? தேவ அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அவரோடு கூட உள்ள உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அவரோடு கூட உள்ள ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அதனால் வருகிற சந்தோஷத்தை இவங்க அனுபவிக்கிறதில்ல. ஆனா ஆலயத்துக்கு வர்றாங்க, ஒரு சட்டத்திட்டங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மதவாதிகளா இருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்களாக நாம இருக்கக்கூடாது. நாம அப்பாவோட உறவு கொள்கிறவர்களாக, அப்பாவோட ஐக்கியம் கொள்கிறவர்களாக, அப்பாவுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக, ஒரு அன்பின் பிள்ளையாக நாம் இருந்தோம்னா அருமையானவர்களே, அந்த சந்தோஷத்தை நம்ம எப்போதும் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் பாருங்க, இந்த பரிசேயர் சதுசேயர் இந்த வேத பாரகர்களை இயேசு வந்து பயங்கரமா கடிந்து கொள்கிறார் இல்லையா? வேத பாரகராகிய உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீங்க வந்து இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நீதியையும் விட்டு விட்டீர்கள் அப்படின்றாரு. எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கல, எதை பிடிக்க கூடாதோ அதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கிட்டு கிடக்குறீங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, கவனிங்க. ஆனா நாம அருமையான நம்பிக்கையை விட்டுறக்கூடாது, இரக்கத்தை விட்டுறக்கூடாது. இறக்கம்னா அன்பு, அன்பை விட்டுறக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ அன்பு எல்லாவற்றை பார்க்க ரொம்ப முக்கியம். அன்பை விட்டுறக்கூடாது. அருமையான விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அன்பையும் விசுவாசத்தையும் நீதியையும் விட்டுட்டா அப்புறம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல ஐயோ அப்படிம்பாரு. இந்த ஐயோ ஆட்களை நாம இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, இந்த அப்பா வீட்டுக்கு வந்தானே இளையகுமாரன், அவன் வந்து இரக்கத்தை பிடிச்சிக்கிட்டான், விசுவாசத்தை பிடிச்சிக்கிட்டான், பாருங்க நீதியை பிடிச்சிக்கிட்டான், அவரோடு கூட இருக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை பிடிச்சிக்கிட்டான். அதனால அவனும் அப்பாவோட சந்தோஷத்தை அனுபவிக்கிறவனா மாறிட்டான். ஆனா அங்க இன்னொருத்தர் இருந்தான், மூத்த குமாரன். சரியான ஆளு பாருங்க. அவனை பற்றி கொஞ்சம் பார்க்காம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பார்க்கறதெல்லாம் இந்த கெட்ட குமாரனை பற்றியே பார்த்துட்டு போயிடுறோம் அநேக நேரங்கள்ல. ஆனா இன்னொருத்தர் இருந்தான், அவங்க அண்ணன், எல்டர் பிரதர். அவனையும் கொஞ்சம் பார்க்கணும் பாருங்க. அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தான் பாருங்க. வாசிக்கலாம், லூக்கா சுவிசேஷம் 15:25 இருந்து. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாக வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இதை என்ன என்று விசாரித்தான். பாருங்க, இவன் அப்பாவுடைய கஸ்டடிக்கு கீழே தான் இருக்கிறான். அப்பாவுடைய பாருங்க நிலம் புலன்கள் எல்லாம் மேனேஜ் பண்ற ஒரு மகன் தான். அதனால பாருங்க, இவன் வந்து வயலுக்கு போயிருந்தான். வயல்ல இருந்து இப்போ வர்றான். வயல்லேருந்து வரும்போது பாருங்க, வீட்டில் கீத வாத்தியங்களும் நடன கழிப்பும் அதனுடைய சத்தமும் கேட்கப்படுகிறது. இப்போ இவன் பாருங்க வீட்டுக்குள்ள வராம வெளியவே நின்றுட்டான். எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிச்சா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ள வராம வெளியவே நின்றுட்டான். நின்றுட்டு வேலைக்காரன் ஒருத்தனை கூப்பிடுறான். ஏன் அப்பாட்டே போய் நேரடியாக கேட்டுடலாமே? இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ நடக்குது அப்படின்னா நேராக அப்பாட்ட போய் கேட்ட வேண்டியதானே? இவனுக்கு அப்பாவுக்கும் இவனுக்கும் இதே கிடையாது பாருங்க, ஐக்கியமே கிடையாது, நல்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஏதோ அப்பான்றான், அவ்வளோதான். அவர் அப்பா இவர் மகன், அவ்வளோதான்.
ஆனா பாருங்க, உண்மையான ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு, அத பாருங்க இவங்க 2 பேருக்குள்ளேயும் இல்ல. நல்லா கவனிங்க. அதனால அப்பாட்ட கேட்காம என்ன பண்றான், வேலைக்காரனை கூப்பிடுறான். ஏய் இங்க வாப்பா, என்னப்பா ஆச்சு? வீட்ல ஒரே கீத வாக்கியது கேட்குது, மியூசிக்லாம் பயங்கரமா கேட்குது, பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், வேலைக்காரங்கிட்ட போய் கேட்குறான். கேட்கலாமா? அப்படி வேலைக்காரன் என்ன நினைப்பான்? இவன் என்ன இந்த ஆள் நம்மகிட்ட கேட்டுருக்கிறான், நேராக போய் அவங்க அப்பாட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி வேலைக்காரனே யோசிப்பான் இல்லையா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குதுங்க? இப்போ பாருங்க 27வது வசனம். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அவனுக்கு நல்லா வழங்குது பாரு, வேலைக்காரனுக்கு நல்லா வழங்குது. அவன் அவன் சொல்றான், மறுபடியும் சுகத்துடனே வந்தார், செத்து கெட்டு போகல அவரு. நல்ல வேலை, அப்பா விட்டு பிரிஞ்சு போய் நாசமா போயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை அவர் என்ன செஞ்சாரு, சுகத்தோட திரும்ப வந்தாரு. திரும்ப வந்ததுனால அந்த சந்தோஷத்துல அப்பா வந்து என்ன செஞ்சாரு, கொளுத்த கன்றை அடுப்பிச்சு ஒரு பெரிய விருந்து அங்க ஏற்பாடு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வேலைக்காரன் அவ்வளவு விளக்கமா சொல்றான். வேலைக்காரனுக்கு புரியுது, இவனுக்கு புரிய மாட்டேங்குது. மண்டு, சரியான மண்டா இருக்கிறான். கவனிங்க 28வது வசனம். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, கவனிச்சிங்களா? கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். கோபம் வந்துருச்சு. நல்லா கவனிங்க. எல்லாம் என்னன்னா ஒரு விதமான ஒரு கசப்பு, ஒரு விதமான தம்பி மேல ஒரு ஆதங்கம், ஒரு வெறுப்பு, போட்டி, பொறாமை உள்ள வேலை செய்யுது. நல்லா கவனிங்க. யாரோ ஒருத்தர் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா, நீங்க அவங்கள பார்த்து பொறாமப்பட்டீங்கன்னா உங்க ஆவி நல்ல ஆவி கிடையாது. ஹலோ, பெரிய பாஸ்டர் ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வச்சிருக்கிறாரா? அப்படி ஆசீர்வச்சா இன்னைக்கு ஓன் டேன்னு, நாளைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, நாளைக்கு ஏன் டேன்னு. அதனால நான் உன் மேல பொறாமப்படவே மாட்டேன். என்ன அருமையான ஒரு எண்ணம் பாருங்க. இன்னைக்கு வந்து சேர்ந்துட்டியா, சரி அப்பாவோட ஆசீர்வாதத்தை அனுப்பிச்சிட்டு போ, ஆனால் நான் அப்பா கூடவே இருக்கிறேன், உன்னை பார்க்கலாம் பெரிய ஸ்லாக்கியம் எனக்கு இருக்குது அப்படின்னு யோசிச்சிருந்தான்னா இவன் தம்பி மேலே பொறாமப்பட்டிருக்கவே மாட்டான். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்தோஷத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், சந்தோஷத்தில் எப்படி வாழணுன்றதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் நான். கவனிங்க, யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது, யார் மேலேயும் கசப்பு கொள்ளக்கூடாது, யார் மேலேயும் போட்டி பொறாமைய வளர்க்க கூடவே கூடாது. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விசுவாசிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பாருங்க நல்ல எண்ணங்களை உடையவர்களாக நாம இருக்கணும். பாருங்க, இவன் பாருங்க கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாத இருந்தான். வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் நான். எதுக்கு நான் வீட்டுக்குள்ள போனோம்? எங்க அப்பா என்கிட்ட கேட்டாரா? எப்படி பார்த்தீங்களா? உன்கிட்ட எதுக்கே கேட்கணும்? அவர் அப்பா, நீ அவர்கிட்ட கேட்டு நடக்கணும். இருக்கிறீங்களா? இதுக்கு பதிலாக பண்ணு என்கிட்ட அவர் கேட்காம செய்யறது அப்படி இல்லை. அவர் அப்பா, நீ தான் அவருடைய ஆலோசனையை கேட்டு என்ன செய்யணும், நடக்கணும். கவனிங்க, உள்ளே போக மனதில்லாத இருந்தான். தகப்பன வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அப்பா எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. அவரு சம்பாதிச்சு அவர் பெரிய பணக்காரராக இருக்கிறாரு, எல்லா பணத்தையும் அவர் கஸ்டடியில் வச்சிருக்கிறாரு. அவர் வந்து நல்ல அன்புள்ள தகப்பன், ஞானமுள்ள தகப்பன். எதுக்கு செலவழிக்கணுமோ அதுக்கு செலவழிப்பாரு, எந்த காரியத்தை சாதிக்கணுமோ அதுக்கு ஏதுவா அவர் தீர்மானம் போட்டு திட்டம் போட்டு அதை நிறைவேற்றுவாரு. அப்படிப்பட்ட அவர் ஒரு தகப்பன் அவரு. ஆகவே அவர் எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறாரு பாருங்க. அவர் இறங்கி வர்றாரு. அவர் சொல்லிருக்கலாம், வரமாட்டியா போ, நீ வரலன்னாப்போ அவன் தான் வந்துட்டான்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் எவ்வளவு அன்புள்ள தகப்பன் பாருங்க. அவர் இறங்கி வந்து பாருங்க, வெளியே வந்து அவனை வருந்தி, அப்பா உள்ள வாப்பான்னு நினைச்சாரு, கேட்கிறாரு. வாட் அ லவ்விங் ஃபாதர் இஸ். எவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பன் பாருங்க. 29வது வசனம். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, ஊழியக்காரனா இருப்பான் போல, ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம், என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை.
இவன் பாருங்க, இவங்க அப்பா கூட இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம், இவனுக்கு இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற சந்தோஷம் தான் ரொம்ப பெருசா இருக்குது. முட்டாள், சர்வ முட்டாள். ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு சொல்லி அவர் சொல்லல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அப்பா கூட இருக்கிற சந்தோஷம் தான் ரொம்ப. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்பா கூட இருக்கிற சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அவரோட இருக்கிற ஐக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அவரோடு கூட உறவுல நல்ல இணக்கமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள இருந்து தான் எல்லா ஆசீர்வாதமும் வருதே ஒழிய, அதை விட்டுட்டு அதை கட் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சந்தோஷமா இருக்கிறேன்னா, வாட் அ ஃபூலிஷ்னஸ், என்ன முட்டாள்தனம் பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அப்பா கூட நல்ல ஐக்கியத்தில் வாழணும். நாம இருக்கிறீங்களா? அப்போனா எல்லாரும் பற்றியும் நமக்கு எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும். திங்ஸ் ஃபால் இன் பிளேஸ். பாருங்க, எல்லாம் கரெக்டாக அங்கங்கே செட் ஆகும் அப்பா கூட உள்ள உறவு நல்லா இருந்துச்சுன்னா. கவனிங்க, இவன் சொல்றான், என் ஃப்ரெண்ட்ஸு கூட சந்தோஷமா இருப்பதற்கு நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட செய்யல, கொடுக்கல. அது எல்லாமே அவிசுவாசம் தான். பாருங்க, அப்பாவோட அன்பு புரியல, அப்பாவுடைய உள்ளம் புரியல, அப்பாவுடைய ஒரு பரோபகாரம் அவனுக்கு புரியல. அவர் இவன் என்ன செய்யலாம், கேட்டால் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் இவன் என்ன செய்யறான், யோசிக்கிறான். ஆனா அவரு பாருங்க, இவன் கேட்கறத காட்டிலும் கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். பாருங்க, இப்ப 30வது வசனம், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்த உடனே கொளுத்த கண்ட இவனுக்காக அனுப்பித்தீரே. தம்பி மேல என்ன ஒரு இது கசப்பு வச்சிருக்கிறான் பாருங்க. வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழிச்சிட்டு போன, எவ்வளவு ஒரு தவறான வாழ்க்கை வந்திருக்கிறான், எவ்வளவு ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு, இவனுக்கு கொடுக்கலாமா ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் எவ்வளவு உத்தமனா இருக்கிறேன், நான் எவ்வளவு யோக்கியமா இருக்கிறேன், நான் எவ்வளவு நாணயமா இருக்கிறேன், நான் எவ்வளவு காரியங்களெல்லாம் உமக்காக செய்கிறேன், என்னை ஆசீர்வதிக்காம வேசியிடத்தில் அழித்து போட்டு அவன் வந்த உடனே அவனுக்காக கொளுத்த கண்டை அனுப்பித்தீரே அப்படின்னாரு. அதான் அப்பாவுடைய உள்ளம்பா. ஹலோ, அவர் சர்வலோகத்தையும் படைத்தவர், அன்பே உருவானவர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். நியாயமா பார்த்தீங்கன்னா ஏசாவை தான் நேசிச்சிருக்கணும், ஏன்னா அவன் ஒரு தப்பும் பண்ணாதவன். ஆனா யாக்கோபு ஏமாத்து கள்ளன், இவன் என்ன செய்யறாரு, அது அப்பாவுடைய உள்ளம். அதை கொஸ்டின் பண்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்ப அப்பாவோட சேர்ந்து என்ன செய்யணும், ஃப்ளோ இன் ஆயிடணும். அவரோட சேர்ந்து என்ன செய்யணும் பாருங்க, நடந்தா அவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், அவரால் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம். இவன் சொல்றான் பாருங்க, வேசியிலிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டோ இவன் வந்த போது இவனுக்காக கொளுத்த கண்டை அடிப்பித்தீரேன்னு சொல்லி பாருங்க கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். அவன் தப்பு, நான் ரைட்டு. இங்கதான் பாருங்க ஆசீர்வாதத்தை இழந்து போயிருங்க, தான் சந்தோஷத்தை இழந்து போயிடணும். தேவனுடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. யாருமே ரைட்டு கிடையாது, தேவன் தான் ரைட்டு. இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அவர்கிட்ட சில குறை இருக்குது, ஆமா உங்கள்கிட்டயும் சில குறை இருக்குது. என் மனைவி சரியில்லை பாஸ்டர், நீங்களும் தான் சரியில்லை. என் கணவர் சரியில்லை பாஸ்டர், நீங்களும் தான் சரியில்லை. அவர்கிட்ட சில பலவீனங்கள் இருக்கலாம், உங்கள்கிட்ட சில பலவீனங்கள் இருக்கலாம். ஆனா பெர்ஃபெக்ட் யாருங்க? ஏசு கிறிஸ்து தான் பெர்ஃபெக்ட். ஆமென். அப்ப பாருங்க, இது இந்த உணர்வு வரும்போது, நான் அல்ல கிறிஸ்துவே, அவர் என்ன செய்கிறாரோ அதுக்கு நான் என்ன செய்ய போறேன், ஆமென் சொல்ல போறேன். எங்க அப்பா ஞானம் உள்ளவர், என்னை பார்க்கலாம் எல்லாவற்றையும் தெரிஞ்சவர், அவர் செஞ்சாருன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு உணர்வு வந்துச்சுன்னா நம்மை தாழ்த்த ஆரம்பிக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் ஏத்து நிற்கிறார். சொல்லுங்க, தாழ்மையுள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். இப்ப பாருங்க 31வது வசனம், அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதாய் இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டி இல்லப்பா, 10 ஆட்டுக்குட்டியை கூட நீ எடுத்துருக்கலாம். ஒரு ஆட்டுக்குட்டி இல்லப்பா, 50 ஆட்டுக்குட்டி நீ எடுத்துருக்கலாம். எடுத்து என்ன செய்யலாம், பிரியாணி போட்டு என்ன செய்யலாம், சாப்பிட்டுருக்கலாம். ஆனா உன் புத்தி இருக்குதே, கெட்ட புத்தி, இந்த புத்தினாலதான் நீ என்ன செய்யல, உன்னத்தையும் பெற்று அனுபவிக்கல. ஆனா அதுல இருந்து நீ இறங்குனா, அப்பாவுடைய அன்பை நீ புரிஞ்சுக்கிட்டன்னா, அப்பாவுடைய உள்ளத்தை நீ புரிஞ்சிருந்தன்னா, ஏற்கனவே எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ செஞ்சிருக்கலாம், எடுத்திருக்கலாம். கவனிச்சிங்களா? அப்ப மதவாத எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அப்பா மேல அன்பும் அருமையானவர்களே பாசமும் பற்றும் நமக்குள்ளே பெருகுமானால், அப்பா நீர் செஞ்சீர்னா கரெக்டாக தான் இருக்கும். நீர் ஞானமுள்ள தகப்பன், நீர் அறிவுள்ள தகப்பன், என்னை காட்டிலும் கோடி மடங்கு உமக்கு எல்லா காரியங்களும் தெரியும், நீர் செய்வதெல்லாம் சரி என்று நான் ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லி அவரோடு இணையும் போது
அருமையானவர்களே, 50 ஆட்டுக்குட்டி இல்லைங்க, 500 ஆட்டுக்குட்டி என்ன செய்யலாம்? எடுக்கலாம். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எடுத்து என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். நீங்க சந்தோஷப்பட்டதை பார்த்தா அவரும் என்ன செய்வாரு? சந்தோஷப்படுவாரு. அப்ப சந்தோஷப்படுவதற்கு என்ன வழி? மதவாத எண்ணங்கள் எல்லாம் தூக்கி நான் கரெக்ட் இல்ல, நீ இல்லைங்க, கிறிஸ்து தான் கரெக்ட். கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் அருமையான கனமும் நம்ம கொடுத்து நம்மை தாழ்த்தும் போது ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெறுகிறது. சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. ஆமென். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்துக்காக, பரலோக சந்தோஷத்திற்காக, கர்த்தாவே, சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்ததுமான சந்தோஷத்திற்காக, களி கூறுதலுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய துக்கத்தை மாற்றி போட்டிருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுடைய ரட்டை களைந்து போட்டிருக்கிறீர். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் எங்களை இடைக்கட்டி இருக்கிறீர். இன்றைக்கு கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பது எங்களுடைய பலனாயிருக்கிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்குள்ளே எப்போதும் களி கூறுகிறவர்களா இருக்க, உம்மை துதிக்கிறவர்களா இருக்க, உம்மை ஆராதிக்கிறவர்களா இருக்க, உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்க, உம்முடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறவர்களா இருக்க எல்லாருக்கும் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு விரோதமான கசப்பான ஆண்டவரே, வெறுப்பான பகையான எண்ணங்களுக்கு நாங்கள் இடம் கொடாதபடிக்கு தகப்பனே, உம்மை எப்போதும் சார்ந்து கொள்கிறவர்களாக, உம்மை உயர்த்துகிறவர்களாக, உம்மை சார்ந்து கொண்டு கர்த்தாவே உமக்கு துதி செலுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. மகனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று எழுதியிருக்கிறபடி உம்முடையதெல்லாம் எங்களுடையது நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நன்மைகளை நாங்கள் கிளைம் பண்ணுகிறோம். உம்முடைய நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம். அது எங்களுடையது நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, சுகம் எங்களுடையது, பரிசுத்தம் எங்களுடையது, ஆரோக்கியம் எங்களுடையது, ஐஸ்வர்யம் எங்களுடையது, ஞானம் எங்களுடையது, அறிவு எங்களுடையது, வெற்றி எங்களுடையது என்பதை கர்த்தாவே நாங்கள் எடுத்துக்கொள்ள உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்கிறோம். நீர் எங்களுடையதாக அதை மாற்றினபடியால் உமக்கு நன்றி. சந்தோஷத்தினால் எங்களுடைய உள்ளங்களை நிறைத்தபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.